அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவை அனைத்தையும் ஒரு கை பார்க்கக்கூடிய வகையில் 6/11/2023 முதல் 12/11/2023 வரை பல்வேறு விஷயங்கள்ல நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக வலுவாக சந்திரன் எண்ணிய காரியங்களை பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் மிக வலுவாக சஞ்சரிப்பது மட்டுமல்லாது நீச்சம் பெற்றிருந்தாலும் சூரியன் தனஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு விதமான குடும்ப ரீதியான பணிகளில் பொருளாதார நிறைவு கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. குருவும் வக்ரகதியில் சஞ்சரிப்பது மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. 6/11/2023 வரை தீபாவளி தினமான 12/11/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. அதே சமயம் சாதகமற்ற அமைப்பிலும் சில கிரகநிலைகள் உள்ளன என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலுவாக மேசராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. அவர் மேசராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். முழு சுபகிரகம் வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் குரு தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருப்பதால் அவர் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. நல்ல பலன்களை மிக அபரிவிதமாக அள்ளி தரப்போகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் சிம்மம், துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது விழுகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியதை உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த சனி பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் தனது சொந்த ராசியான மகர ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் கும்பராசிக்கு மாற இருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த மகர ராசிக்குரிய பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க. தொழில்துறை உத்தியோக ரீதியான பணிகள்ல சிறந்த மாறுதல்கள் ஏற்பட போகின்றன. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவற்றை ஒரு கை பார்க்கக்கூடிய அளவிற்கு வலுவான வல்லமையை கொடுக்கிறாருங்க சனி. ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டு கிரக நிலையிலும் சம கிரகங்களாக உள்ள குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக ராகு அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. அதே போன்று மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. இரண்டு கிரக நிலைகளின் அமைப்பும் மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல மிக பெரிய மாறுதல் நிச்சயமாக ஏற்படும். கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக இந்த ராகு கேது பார்க்கப்படுகின்றன. இந்த தருணத்தில் நல்ல பல மாற்றங்களை உரித்தாக்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதன் இந்த தருணம் முழுவதும் விருச்சிக ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் விருச்சகத்தில் சஞ்சரிப்பது சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம் அடைந்து சஞ்சரிக்கிறார். அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த தருணத்துல கோல்சார விதியின் அடிப்படையில் சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே சில விஷயங்கள்ல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே வலுவாக துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அவருடன் இணைந்து செவ்வாயும் வலுவாக துலாம் ராசியில் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இரண்டு கிரக நிலைகளும் துலாம் ராசியில் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் சூரியனும் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார். நீட்ச வீடாக துலாம் ராசி இருக்கிறதுங்க. சூரியன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில விஷயங்கள்ல அலைச்சல்கள் அதிகரித்தாலும் காரிய தடைகள் இல்லை என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். நீட்ச வீடான துலாம் ராசியில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி தருவாருங்க. பூமிக்காரகரான செவ்வாயின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 6 இலிருந்து 8ஆம் தேதி வரை அவர் வலுவாக
மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சனியுடன் இணைந்து இந்த வாரத்தின் துவக்கத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்கள்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். அதற்கு பிறகு 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை கும்பராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் சந்திரன் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். அதற்கு பிறகு ராகுவுடன் இணைந்து 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த 2 கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பது மட்டுமல்லாது இந்த வாரத்திற்கு பிறகு வக்ரம் பெற்ற குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உள்ளது. இப்படி இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரத்தில் இருப்பது பல சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டம குரு வக்ரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான பணிகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். குடும்ப ரீதியான சிரமங்கள் விலகும். பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் பல விஷயங்கள்ல கிடைக்க இருக்கிறது. எப்பேற்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் வலுவாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் வக்ரம் பெற்ற குரு சனி போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சுமூகமாக எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக புதிய வேலை வாய்ப்புல வெற்றி கிடைக்குங்க. தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. மோட்சக்காரகரான கேது ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் சில கவலையான கற்பனையான குழப்பங்கள் மனதில் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த விஷயங்கள்ல மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. அவர் 3இல் தனித்து சஞ்சரிப்பதால் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த வாரம் முழுவதும் இனிமையாக பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நீங்கள் நினைத்தபடியே கல்வியில் சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் சற்று கூடுதல் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவேதான் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் ஒரு கை பார்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது சூரியனும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் எதை செய்தாலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. அதிலும் புதிய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தும் போது கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. பூமிக்காரகரான செவ்வாய் வலுவாக தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல விஷயங்கள் சாதகமாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளை மகிழ்ச்சிகரமாக செய்து முடிக்கலாம். தடை எதுவும் இல்லை. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் பூர்த்தி ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய வாரமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.